நாம தினமும் சாப்பிடுற சாப்பாடு அது வெறும் பசிய போக்குற ஒரு விஷயமா இல்ல. நம்மளோட வரலாறு, நம்மளோட பரிணாம வளர்ச்சி, இது எல்லாத்தையும் அதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, பல ஆயிரம் வருஷங்கள் பின்னாடி போய் நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையில சாப்பாடுங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். அது இன்னைக்கு நம்ம தட்டுல இருக்கிற உணவோட உண்மையான மதிப்பை நமக்கு புரிய வைக்கும்னு நான் நம்புறேன். நம்மள நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஃப்ரிட்ஜ் முழுக்க சாப்பாடு அடுக்கி வச்சிருந்தாலும் ச்சே சாப்பிட ஒண்ணுமே இல்லையேன்னு தோணும். இது இன்னைக்கு நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ப்ராப்ளம். ஆனா நம்ம முன்னோர்களுக்கு இருந்த பிரச்சனை இதுக்கு அப்படியே நேர் எதிர். அது ஒரு உயிர் வாழ்றதுக்கான போராட்டம். இந்த ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம்னு சொல்லலாம். இடது பக்கம் பாருங்க, எதை சாப்பிட்றதுன்னு தெரியாம அதிகப்படியான சாய்ஸஸால வர குழப்பம். வலது பக்கம் எதுவுமே இல்லாததால வர விரக்தி. நமக்கு எது வேணும்னு முடிவு பண்றது பிரச்சனைனா அவங்களுக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த அடிப்படை வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களோட உலகத்தையே நாம புரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க அவங்களோட உலகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். பகுதி சேமிப்பறை இல்லாத வாழ்க்கை. அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்றது எப்படி இருந்திருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல இதை யோசிச்சு பாருங்க. பசிக்குதா? சரி, போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா ஊர்ல கடைங்களே கிடையாது. கையில நீங்க என்ன வச்சிருந்தாலும் வாங்குறதுக்கு பொருள் இருக்காது. அடுத்ததா, சரி இன்னைக்கு கிடைச்சத நாளைக்கு வச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்ல. ஏன்னா எதையும் சேமிச்சு வைக்கிறதுக்கு எந்த வசதியும் கிடையாது. கிடைச்சத அன்னைக்கே சாப்பிட்டாகணும். கடைசியா கிடைச்ச உணவை பாதுகாத்து வைக்க ஃப்ரிட்ஜ் மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. இப்படி ஒரு உலகத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளுமே ஒரு புது ஆரம்பம்தான். ஜீரோல இருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அவங்களோட வாழ்க்கை ஒரு ரொம்ப கடுமையான கணக்கு மாதிரி. தப்பு பண்ணா 2வது வாய்ப்பே கிடையாது. ஒரு வேட்டை தோல்வி அடைஞ்சா அன்னைக்கு அந்த குடும்பமே பட்னி. ஒரு விவசாய பருவம் பொய்த்து போச்சுன்னா ஒரு கிராமமே பஞ்சத்துல சாக வேண்டியதுதான். இதுதான் அவங்களோட வாழ்க்கையோட ஒரு கொடூரமான கணக்கு. இந்த ஒரு வரி அவங்களோட முழு நிலைமையும் தெளிவா சொல்லுது இல்லையா? சாப்பாடுங்கிறது ஒரு சாய்ஸ் இல்ல, அது உயிர் வாழ்றதுக்கான ஒரு பேசிக்கான ரிக்வயர்மெண்ட். அது கிடைக்கலன்னா விளைவுகள் உடனடியா ரொம்ப கடுமையா இருக்கும். 2வது வாய்ப்புக்கு இடமே இல்ல. அவங்களோட உணவு போராட்டத்துல இன்னொரு பெரிய எதிரி இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, அவங்க வாழ்ந்த அந்த இயற்கையே தான். அவங்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க இயற்கையோட கையில தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்த சவால்கள் 1 2 இல்ல. பாருங்க, மழை பெய்யலைன்னா வறட்சி, பயிரெல்லாம் போச்சு. சரி, மழை அதிகமா பெஞ்சா வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடும். குளிர்காலம் வந்தா உறவு தேடவே முடியாது. இது எல்லாம் பத்தாதுன்னு பூச்சிங்க வேற வந்து இருக்கிறதையும் காலி பண்ணிடும். இப்படி 4 பக்கமும் அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஆக சிம்பிளா சொல்லணும்னா அவங்க நேச்சரை கண்ட்ரோல் பண்ணல, நேச்சர் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுச்சு. இயற்கை மட்டும் கைவிட்டுருச்சுன்னா அவங்களுக்கு உயிர் வாழ வேற வழியே கிடையாது. சரி, உறவு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய போராட்டம்னு பார்த்தோம். இப்போ அப்படி கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு வாய் சோத்த சாப்பிட அவங்க இன்னும் எவ்வளோ உழைக்க வேண்டியிருந்த தெரியுமா? நிஜமாவே நம்மாலே இன்னைக்கு அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்குன்னு பாருங்க. வேட்டைக்கு போனா திரும்ப உயிருடன் வருவோமானே தெரியாது. அப்படியே போனாலும் வெறும் கையோட திரும்ப வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். விவசாயம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிராக்டரோ மிஷினோ கிடையாது. உடம்ப வருத்தி வெறும் கைகளாலையும் சாதாரண கருவிகளாலும் தான் உழைக்கணும். கடைசியா கிடைச்ச தானியத்தை கல்லுல வச்சு அரைச்சு விறகடுப்புல சமைக்கவே பல மணி நேரம் ஆகும். ஒரு நாள்ல பாதி நேரம் சமைக்கவே போயிடும். யோசிச்சு பாருங்க, நம்ம சில நிமிஷத்துல பண்ற ஒரு சாப்பாட்டுக்கு அவங்க பல மணி நேரம், சில சமயம் பல நாட்கள் கூட உழைச்சிருக்காங்க. இந்த வித்தியாசம் சும்மா இல்ல, உண்மையிலேயே மலைக்க வைக்குது. இப்போ கடைசி பகுதிக்கு வர்றோம். இதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. இந்த உணவு பற்றாக்குறை வெறும் தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, அதுதான் நம்மளோட சமுதாயம், நம்மளோட உறவுகள், ஏன் நம்மளோட குணங்களையே உருவாக்குச்சு. அது எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த உணவு பற்றாக்குறை ஒரு விசித்திரமான விளைவை உருவாக்குச்சு. அது மனுஷங்கக்குள்ள இருக்கிற நல்லதையும் கெட்டதையும் ஒரே நேரத்துல வெளியே கொண்டு வந்துச்சு. ஒரு பக்கம் உயிர் வாழணும்னா கிடைச்ச உணவை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துகிட்டாதான் முடியும்னு கத்துக்கிட்டாங்க. இது ஒத்துழைப்பையும் சமூகத்தையும் வளர்த்துச்சு. ஆனா அதே சமயம் அதே பசி மோதல்களையும் உருவாக்குச்சு. நல்ல நிலத்துக்காகவும் நீருக்காகவும் குழுக்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகளும் ரத்தம் சிந்துற போர்களும் நடந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உடலால முடியாதவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, வயசானவங்களோட உடம்பு சரியில்லாதவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவங்க தான் பசியால முதலாளா பாதிக்கப்பட்டாங்க. இதுதான் அந்த சமூகத்தோட கசப்பான உண்மை. இந்த ஒரு டேபிள் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் அப்படியே சுருங்க சொல்லிரும். அவங்க ஒவ்வொரு நாளும் பசிய பத்தி பயந்தாங்க. நாம இன்னைக்கு எதை சாப்பிடலாம்னு விவாதம் பண்றோம்.
அவங்க வாழ்க்கை முழுக்க அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி திட்டமிடுறதுலயே போச்சு. ஆனா நாம பல நேரங்கள்ல ஒரு நொடி கூட யோசிக்காம உணவை குப்பையில கொட்டுறோம். இந்த 2 உலகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. கடைசியா இந்த ஒரு வரியோட முடிக்கலாம். அவங்களுக்கு உணவுங்கிறது உயிர் வாழ்றதுக்கான தினசரி போராட்டம். நமக்கோ அது ஒரு சாதாரண வசதி. அடுத்த முறை நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிட ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு தோணும்போது ஒரே ஒரு நிமிஷம் நம்ம முன்னோர்களை நினைச்சு பார்ப்போம். அவங்க போராடி பெற்ற ஒரு வாழ்க்கைய நாம எவ்வளவு சுலபமா வாழ்ந்துக்கிருக்கோன்னு அப்பதான் புரியும். நம்ம தட்டுல இருக்கிற ஒவ்வொரு பருக்கைக்கும் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை நாம மதிக்க கத்துக்கணும்.